அடிக்கிற காலத்துல அப்படியே இசைக்கும் அவனுக்கு கண்ணை வந்து சொல்றது கொண்டு போய் அம்மா தங்கம் அம்மா தங்கம் அம்மா தங்கம் நாயகனி கவலைப்படாத இந்த கண்ணை நான் இருக்கிறேன் அஞ்சாவது பயப்படாதே கவலையம்மா என்னை அழைத்தது எதற்காக என்னை அழைத்தது எதற்காக எங்க அண்ணனுக்கு வந்து பல ரூபம் உண்டு. மோகினி அவதாரம் இருப்பாரு, திடீர்னு ஆம அவதாரம் இருப்பாரு, கூர்ம அவதாரம் இருப்பாரு, மச்ச அவதாரம் இருப்பாரு, நரசிம்மமூர்த்தி அவதாரம் இருப்பாரு, பலராமர் அவதாரம் இருப்பாரு, ராமனா அவதாரம் இருப்பாரு. இப்ப எடுத்திருக்கிற அவதாரம் என்ன தெரியுமா? கோபாலர்கள் எல்லாம் ஒரு சமயத்துல மாடுகளை எல்லாம் மேற்கொள்வதற்காக அப்படி போவார்கள். அந்த மாதிரி அவதாரத்துல இங்க வந்திருக்கிறார் உங்க அண்ணன். ஆமா, நாராயணா கோவிந்தா உங்களை ஏற்றினா அழைத்து காலையில எப்பொழுதுமே என்னுடைய மகனாக விளங்கக்கூடியவன் நல்லறிவான், விளையாட புறப்படுவான், குறிப்பாடுவதற்காக புறப்படுவான். ஆனா அந்தி பொழுது வந்த உடனே அம்மா அம்மா என்று பேர் கொண்டு வருவான். ஆனா இந்த தினத்திலே காணும் என் மகன் வரவில்லை. அதனால உங்களை அழைத்து கேட்டால் தெரிந்துவிடும் இல்லையா? ஆகையினாலே என்னுடைய அன்பு செல்வமாக விளங்கக்கூடிய அண்ணா நாராயணா கோவிந்தா கிருஷ்ணா, என்னுடைய அன்பு செல்வமாக விளங்கக்கூடிய நல்லறிவானை பார்த்தீர்களா? எங்கே கண்டீர்கள், எங்கே பார்த்தீர்கள் என்பதை நாங்கள் தெரிவித்தால் அங்கு சென்று நான் பார்த்து வருவேன். அண்ணா அம்மா சொல்லுங்கள் அண்ணா. அம்மா என் மகனை காணுமே. அம்மா வேற ஒன்றும் பிள்ளை. சரி, உங்க மகன் விளையாட்டு பிள்ளை, அதனால நீங்க விளையாட போயிருப்பா, போய் பாருமா. அதுதான் தேடிட்டு நான் விளையாட போன காரணம் தான் உனக்கிட்ட வந்திருக்கேன். எங்கேயாச்சும் போய் பாருன்னா நான் எங்க போய் பாக்குறது? அப்படியா? அம்மா ஒரு அம்மா வந்து பாவம் அது பிள்ளைய காணும்னு சொல்லிட்டு கடந்து தடுமாறிக்கிட்டு நிக்குது. அது சரி, நேற்று 3 குடம் தண்ணி தானே நீ பிடிக்கணும். ஓ ஓ
ஏண்டி ஜாம் முடிஞ்ச பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் இருமா இருமா என் பிள்ளைய காரணம் வயிறு எரியுதுன்னு நான் வந்து நிக்கிறேன். நீ வந்து கொலா சண்டைக்கு போயிட்டீங்க. ஐயோ என் பிள்ளை இந்த பக்கம் ஓடி வந்தானே பிள்ளை தானே பிள்ளையாண்டி அவன் நீங்க சொன்ன அங்க அழகமா பார்த்தேன் பாத்துக்கலாம். ஐயா கைய பிடிச்சு வச்சுட்டாங்க. ஐயோ போயிட்டா போய் கைய பிடிச்சிட்டீங்களா? அம்மா உன்னுடைய மகனை நான் பார்த்தேன். எங்க எங்க இருமா இருமா நாளை இருக்குமா? அம்மா நெட்டவனுக்கு தெரியும் பிள்ளையோட இருந்தேன். ஆமா நெட்டவனுக்கு தெரியும். ஆமா வச்சு தெரிஞ்சு உனக்கு என்னன்னு தெரியும்? யார மக்கள் அடிச்சு தெரிஞ்சுக்கல. என்னதான் கேட்கிறேன்? கால மக்கள் பத்தவனா? எத்தனை பிள்ளை? கால மக்கள் 12 பிள்ளை பத்தவனா? 12 பிள்ளையா? ஆமா ஆமா. அப்படின்னா உனக்கு 12 ஆபரேஷன் பண்ணி இருக்கணுமே. ஆபரேஷன் கிடையாது. அப்ப எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. சுகப்பிரசவம். சுகப்பிரசவம்னா அது எப்படி இருக்கும்? சுகப்பிரசவம்னா நீ ஒண்ணுகிட்ட ரொம்ப விஷயமா இருக்கு. ஆமா இதை போய் சொல்லிக்கிட்டு அதாவது சுகப்பிரசவம். நீ பழைய காலத்து மனுஷி போல இருக்கு. வயது 81 81 இவ்வளவு தானே? 90 வயசுக்கு என்னென்னமோ பண்ணது நீ 80 வயசு தான் கேட்க. 90 வயசா? ஆமா ஆமா. என் பிள்ளைங்க ஒரு ஓடி வந்தத எந்த வழியா போனா? அப்படியே வந்தவன் என்ன பண்ணான்? அப்படியே என்ன நினைச்சாலும் தெரியல. தெற்கு தெரு பக்கமா போடலாமா? அப்பப்பா ஆளை நகர்த்தி வச்சு வேண்டியா இருக்கு. ஆமா ஆமா. ஏன் அப்படியே உங்க அண்ணன் இல்ல கையை அப்படியே காட்டினா 10 நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன ஆகுறது? என்ன எந்த வீதி பக்கமாக என் பிள்ளை போன? தெற்கு தெரு பக்கமா? தெற்கு தருவா? ஆமா. எக்கு தருவாச்சி மாறே என் மகன் வர கண்டதுண்டோ. எக்கு தருவாச்சி மாறே என் மகன் வர கண்டதுண்டோ. அம்மா தெற்கு தரு அம்மாவே என் மகன் வர கண்டதுண்டோ. எக்கு தருவாச்சி மாறே என் மகன் வர கண்டதுண்டோ. அவன் வீரமுடன் அவன் வீரமுடன் ஐயோ என்ன தெக்கத்தூர்ல இருக்கிற ஆட்சிமார்களே அக்கமார்களே என் புள்ள ஒருத்த வண்டி வந்தானா விட்டுடுமா குழுவுல பணம் எடுத்து என் புருஷனை அழைச்சிக்கிட்டு போய் குழுவுல பணம் எடுத்து. ஆமா என் பிள்ளைய காணுன்னு தெரிஞ்சு வர குழுவுல பண்ண எடுத்து எடுக்கும் போது என்ன சொல்ல என் பிள்ளை இந்த பக்கம் ஒருத்தன் ஓடி வந்தானே. சும்மா இருமா வாரஞ்சாங்க கட்டுற நெல்லடி நேற்று வெள்ளிக்கிழமை வாழைக்காரன் வந்துட்டு போயிட்டாருல்ல. ஏடி யாரு தரல? 200 ரூபா நானா தரல? அம்மா என்ன சொல்றாங்க? நீங்க பேசி முடிச்சுக்கலாங்க. என்னாடி சரி ஒருத்தன் ஓடி வந்தானே. எனக்கு சந்தேகம் வந்து நஷ்டம் பார்த்தாவில யான் பிடிச்ச உனக்கு ஏண்டி காலையில டீ வாங்கி கொண்டாடிட்டு வரலாமா வீட்டுக்கு? ஏன் அடி புள்ள காணுமாண்டி? அடி பாவி இருக்காங்க பிள்ளையா காணுமா? இந்த வழியா வந்தானா? அம்மா போய் தெற்கு தெருவாடா வந்துருக்கு கேட்டு பாருமா. தெற்கு தெரு தான் கேட்கிறேன், உன்னதான் கேட்கிறேன். என்ன தானே வந்தா வந்தவன் வந்து என்ன நினைச்சானோ ஏழை நினைச்சானோ தெரியல. என்ன நினைத்தான்? மேற்கு தெருவை பார்த்து ஓடி போயிட்டாமா. மேல தெரு மகனே நல்ல வேகமா ஓட
முடியாது நீ ஓட முடியாது சொல்லி என் புள்ள பொழுதாகி போய் விட்டதம்மா. என் மகனை வீதி வீதியாக தேடுகிறேன். என்ன வீதியிலையும் என் மகனை காணும் காணும் என்று சொல்லுகிறார்கள். இப்பதான் உன் மகன் ஓடினான், இப்பதான் ஓடினான் என்று சொல்லுகிறான். என் உடலெல்லாம் நோகுதே, உள்ளமெல்லாம் நோகுதே, என் மகனை காணுமே. அம்மா ஐயா, என் புள்ள ஓடி வந்தானா? புள்ள காட்டுங்களா? கையில வெளில இருக்குங்களா? இருங்க, இது வந்து மழை இல்ல, மழையோட குடிக்கா ஒண்ணு சொல்ல புள்ள ஓடுனானா? கேட்டமா ஐயோ, ஆமா இங்கே அப்ப வடக்கு தருவா. ஆமா என் பிள்ளையா? ஆமா மகனே, தேடி திரிகிறேன் மகனை, நான் தேடி திரிகிறேன். தெரியவே இல்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இதோ தெரிகிறது ஆலயம். கிருஷ்ணா, எனக்கு அங்க ஒரு கண்ணனாக காட்சி அளித்தார். இப்ப இங்க ஒரு கண்ணனா இருக்கிறான். பஞ்சபாண்டவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். என் பாலகனும் அமைதியாக அமர்ந்திருக்கிறான். இரவு 12 மணிக்கு மேலல்லவா அமர்ந்திருக்கிறீர்கள். அப்படின்னா இங்க என்ன நடந்தது ஐயா? தெரிவிக்கல ஐயா. என் மகையா இங்க வந்து அமர வேண்டும். நடந்தது சொல்லுங்க. கிருஷ்ணா, கோவிந்தா, இங்க போய் பாடுமா. அதுதான் தேடிக்கிட்டு நான் விளையாட்டு போன காரணம் தான் உனக்கிட்ட வந்திருக்கேன். எங்கேயாச்சும் போய் பாருன்னா நான் எங்க போய் பாக்குறது? அப்படியா? அம்மா ஏதா உன் மகன் இருக்கின்றானே நல்லறிவான் துரியோதனன் சென்று ஆமா ஏன்னா இந்த தெருவுலா 4 வீதி இருக்கு. 4 வீதியில எப்படி சுற்றி பார்த்துட்டு வாங்க. கீழே தெருவு பக்கம் போய் பாருங்க. உங்க புள்ள விளையாண்டுக்கிட்டு இருந்தானே இருப்பான். உனக்கு டைம் ஆகி போச்சு உனக்கு. ஆமா, அதனால உளர ஆரம்பிச்சுட்டேன். உளரல, சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பாக்குறீங்களா? இல்ல நான் முடிக்கல. அப்படியா? பரவாயில்ல, பொழுது முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு பொழுதுதான் கிடைக்கணும். நானும் கேட்கிறேன். அதாவது பலி கொடுக்கறதுக்கு ஒண்ணு பலி கொடுத்துடலான்ட்டு எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்க. தாலி ஏற்காது, அறவா ஏற்க மாட்டான். ஏன்னா என் உடம்புல நல்லா ரத்தம் இல்ல. அதனால நல்ல ரத்தம் எல்லாம் எங்க போனிச்சு? அதெல்லாம் போயிட்டு அது ஒரு வேற ஒன்றை போயிட்டு அப்புறம் உயிரோட உட்காந்துருக்கேன். அதெல்லாம் வேற ஆயுர்வேத பார்மசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னது ஆயுர்வேத பார்மசி? என்ன விலை அது? அது வேற 185 ரூபாய். 5 ரூபாய் ஏத்துன நீங்க? இங்க 5 ரூபாய் கூட, நம்ம 180 தான். ஆமா, ஆனா உன்னை கொல்றதுல தப்பே இல்ல. ஊர் வச்சு கொண்டுகிட்டு தான் இருக்கிற. என்ன பண்றது? நீனும் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ணா, என் பிள்ளைய காணுங்கிறேன். எந்த வீதி
கீழே வீதிமா. இந்த படுத்து கிடக்குறானே என் புள்ள. ஆனா மீசை எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு புட்டா என் பிள்ளைக்கு. அது பாத்தியாது ஆலையில பள்ளியில் வந்தது கிருஷ்ணமேரி பள்ளி வந்து கிடக்குமா. ஆமா எழுச்சிட்டு வெக்கம் வந்துட்டு. ஆமாங்க, கீழே தெரு பக்கம் போய் பாத்துக்கலாமா? கீழே தெரு பக்கமா? கீழே தெரு இதுதானே? இதுங்க எது இந்த பக்கம் இதா? இந்த ஆனா பாய்களை புது பண்ணுங்க கிழக்கு மேற்கு தெரியாம பாய்களால கதை பாடிட்டு கிடக்குறது யாரு? இதா? கீழே வீதி எந்த வீதி? எங்க இருக்கு கீழே வீதி? இங்க இருக்கு மாதிரி தான் கீழே வீதி. அந்த பக்கம் இருக்கு. மாற்றி அமைச்சுட்டாங்க. சுனாமி வந்தோம்னா மாட்டி விட்டோம். திசை திரும்பி போச்சு. அதான் கேட்கிறேன். கீழே தெரு அச்சி மாறே அம்மா மாறே மக மாறே இருக்கக்கூடிய என்னுடைய ஆட்சிமார்கள் அம்மா ஒரு ஆத்தா ஒண்ணு இருக்கு. இந்த ஆத்தா கிட்ட கேட்போம். போய் கேட்டு பாரு. ஏன் ஆத்தா? ஒன்னதான் கேட்கிறேன். ஆத்தா தானே? நீ தானே ஆத்தா? ஆத்தா தாத்தாவா? ஆத்தாவை ஒண்ணு ஆக்கிட்டேன் இப்ப. ஏன் ஆத்தா? ஆமா. ஐயோ அம்மா உங்க பிள்ளைய பார்த்தேன்னா உன் பிள்ளைய நான் பார்க்கணும்னா எப்படி இருப்பான் உன் பிள்ளை? சொன்னாதான் தெரியும். தெருவில் ஜெண்டர் எடுத்துக்கா. ஓ ஏன் ஆத்தா? என்ன என்ன கேட்ட? என்ன கேட்ட? புள்ள எப்படி இருப்பான்னு சொன்னாலும் என் புள்ள எப்படி இருப்பாங்க? ஆமா. இப்படி ஒரு ஓடி வந்தத பாத்தியா? பாத்தியா இல்லையா? இல்ல பாக்கலையா? இப்ப என் புள்ள எப்படி தெரியுமா இருப்பா? எப்படி? செக்க ஜீவன் பார்த்துட்டு சொல்லுங்க யாருன்னு. இருக்கிறதை காணா ஏதோ நடக்க கூடாது. இது ஏதோ ஒன்று நடந்திருப்பதாக என் உள்மனம் சொல்லுகிறது. என்னன்னா நடந்தது? அம்மா உன்னுடைய சின்ன பொண்ணு கடைச்சாரி கொள்ளுறேன் சகாதேவன் அண்ணவரிடத்து சென்று திரிவதோட 4 வெட்டு கொடுன்னு கேட்டு இருந்திருக்கான். அவன் என்ன சொல்லி இருந்திருக்கான்? தாய்க்கு ஒரு மகனாக இருக்கணும், 32 லட்சணம் பொருந்தவனாக இருக்க வேண்டும். ஏன்னா அண்ணவனை இந்த காளி கோயிலுக்கு கொண்டு மரியாதை தந்தால் பறி கொடுத்து அந்த விஷயத்தை ஆரம்பித்தா என் கடைக்குட்டி மைத்தர்கிட்ட துரியோதன போய் 4 வச்சு கேட்டான். ஆமா கேட்டுட்டு போறான். கட்டிட்டு போறானா? என் மைத்தர் கொடுத்துட்டு போறான். அதுக்கு என் பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் விட்டுமா? அதனாலதான் என்ன சம்பந்தம்? அதாவது அங்க போன உடனே அவன் தெரிவிச்சா என்ன? அதாவது
பொறுக்கணும் பொறுத்தியனாகவும் பொருந்தியவனை தாய்க்கு தலைமகனாக இருக்கணும், ஒரே பிள்ளையா இருக்கணும். அப்படி உள்ள மகனை இந்த குளிச்சேத்திர காரியத்துக்கு கொண்டு அங்கே மரியாதை தெரிவித்தால் உடனே அதை யாரு உத்தரவு பண்றார்களோ சொல்லிட்டு போட்டுமே எனக்கு என்ன, ஆனா என் பிள்ளை இங்க வந்து உட்கார்ந்துருக்கானே அததான் நான் என்ன அதுக்குதாமா நான் சொல்றேன். இப்படி சொல்லி கொடுத்துட்டான். அவன் வந்துட்டான். அவன் வந்தவனை என்ன பண்ணிட்டான், 32 லட்சம் யாருன்னு இப்படி பார்த்திருக்கான். கண்ணோட்டத்துல யாரும் கிடைக்கல. உன் முள்ள நல்லறிவாகிட்ட போயிட்டு அதுக்குதான் வாயால சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு மாயால சொல்லாம அப்புறம் எப்படி நீ சொல்லுவ? அம்மா எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய நல்லறிவான உன்னுடைய பிள்ளைகிட்ட போய் சத்தியம் பண்ணி வாங்கி என் பிள்ளைகிட்ட துரியோதனை போய் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். ஆமா, சத்தியம் பண்ணி கேட்டிருக்கான். இவன் என்ன சொன்னா, சத்தியமா பெரியப்பா உங்களுக்கு 70 அளவுட்டான் மகனே. ஆமா, என்னென்ன சொல்றீங்க? ஆமா அண்ணா, பித்தலாட்டக்காரா, அண்ணா உண்டு என்பதை இல்லை என்பாய், இல்லை என்பதை உண்டு என்று சொல்வாய். ஆகினாலே என்னுடைய மகனாக விளங்கக்கூடியவன் வரேன்னு சொன்னானா ஒரு பொழுது இருக்காது. இல்லை அம்மா, நான் இப்போதே என் மகனை அழைத்து நான் கேட்டு விடுகிறேன். வாடா என் கண்ணில் மணியே, வந்தொரு முத்தம் இது பொல்லாத இடமாச்சுதே, காளிகா தேவி பொல்லாதவள் ஆச்சுதே, பழிவாங்கு தாய் அல்லவோ, அவர்களுடைய ஆலயத்தில் நீ அமர வேண்டாம். எனக்கு செல்ல மகன் நீ ஒருவனே ஒருவன், ஆகினால வந்துவிடு பாலகா, வந்துவிடு. அண்ணா என்னன்னா இவ்வளவு தூரம் என் பிள்ளைகிட்ட கதறேன் செஞ்சுறேன், என்னை கண்ட உடனே அம்மானு தாவி அணைத்துக் கொள்ளக்கூடிய என் மகன் இன்னைக்கு எதுவுமே பேசாம அமர்ந்திருக்கிறான். எதுவுமே வாய் திறந்து பேசவில்லை. என்னை முகம் பார்த்து கூட பார்க்க மாட்டேங்கிறானே. அண்ணா என்னன்னா உண்மையாலதான் சொல்லுகிறீர்களா? சொல்றேன். துரியோதனனுக்கா என் பிள்ளை போற இல்ல, அவன் என்ன தெரிவித்தான், நாளை கிடைத்து 12 மணிக்கு அமாவாசை. அமாவாசை
அன்னைக்கு எனக்கு பலிக்கு வரணும்னு கேட்டுட்டான். நான் என்ன பண்ண தெரியுமா? ஆனா உன் மகன் கத்திய வந்தனுடைய பிள்ளை பெண்ணை நிச்சயமாக அவன் மறுக்க மாட்டான். சத்தியம் செய்து கொடுத்தான் என் மகன் மாற மாட்டான் மீற மாட்டான். வேற என்ன செய்தாய்? அதனால நாளை தினம் வர வேண்டிய அமாவாசை இன்றைய தினம் ஆக்கி நம்மளுடைய பதவிக்கு பாண்டவர்கள் ஜெயிப்பதற்காக அண்ணா மகனை பலி கொடுக்கிறதுக்காக கொண்டாந்து இருக்கோமா? என் மகனே ஆமா நமது படைக்காக ஆமா பலி கொடுப்பதற்காக ஆமா கொண்டு வந்து வைத்திருக்கிறாயா? அம்மா என்ன சொல்லுகிறாய்? உண்மைதானா? ஐயோ என் மகன் பலியாக போகிறானா? அப்பா நான் என்ன செய்வேன்? கும்பி கொதிக்கிறதா புறக்கத்தி வேகுதா கும்பி கொதிக்கிறதா புறக்கத்தி வேகுதா கும்பி கொதிக்கிறதா புறக்கத்தி வேகுதா கும்பி கொதிக்கிறதா புறக்கத்தி வேகுதா ஆனந்த தேவனா ஹரியத பாவியாவே ஆனந்த தேவனா ஹரியத பாவியாவே கும்பியல்ல சொல்லுகிறாயே பலியாக போகிறேன் என்று சொல்லுகிறாயே அண்ணா இது என்னன்னா நியாயம்? இது என்னன்னா நீதி? என் பிள்ளைதான் கிடைச்சா நான் பலியாக இருக்கேன். என் பிள்ளைய பலி கொடுத்துதான் அந்த பாரத போரை நடத்தணுமா? ஐயோ பெத்தாயிரனுக்கு அப்பா குந்தி குந்தி
என்னடா செய்வேன்? ஆமாம்மா. புது மகனே கண்ணே மாணிக்கோ உன்னை பள்ளி கொடுத்து கண்மணியே வாழணுமோ மகனே 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 என் கண்ணே மகனே காளிக்கோ உந்தனை பலி கொடுத்திட கண்ணே உன்னை வளர்த்தே காளிக்கோ உன்னை பலி கொடுத்து கண்ணே உன்னை வளர்த்தே காளிக்கோ உந்தனை பலி கொடுத்திட கண்ணே உன்னை வளர்த்தே காளிக்கோ உன்னை பலி கொடுத்து கண்ணே உன்னை வளர்த்தே மகனே உன்னை எப்படி எல்லாம் சீராட்டி பாராட்டி நான் வளர்த்தேன் தெரியுமா? உன்னை 10 மாதம் நான் சுமந்து படாத துன்பங்களை அனுபவிச்சு பாவியாக விளங்கக்கூடிய அந்த நாகக்கனி உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். அப்படி பெற்றெடுத்து உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்து காளிகாதேவிக்கு பலி கொடுக்கணும் என்றால் என்னடா செய்வேன் என் மகனே? மகனே
உன்னை மாமேல ஏனை கட்டி மடி மேல நடவடிக்கிறேனடா. ஏன் உன் பாதமானது பூமியிலே பட்டு உன் பாதம் சிவந்திரக்கூடாது, உன் பாதம் நோகிடக்கூடாது என்பதற்காக பாவினான் தடவி வளர்த்தேன் மகனே. அப்பாவில் எடுத்து வந்தாயனா ஏன் மகனே, நீ எடுத்து வந்தாயனா. அப்பா விதி எல்லாம் நடக்கும், இந்த விதி எல்லாம் நடக்கும். வந்தாயனா மகனே, நீ எடுத்து வந்தாயனா, இந்த விதி எல்லாம் நடக்கும். நீ வில்லெடுத்து வந்தா இந்த வீதியை நடுநடுங்குமே, நீ அம்பெடுத்து வந்தா இந்த அகிலமெல்லாம் நடுநடுங்குமே, நீ வாழெடுத்து வந்தா பையகமோ தானடுங்கோ. ஒரு தாயாகப்பட்டவள் தனக்கு திருமணமான ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணமாகி கணவனோடு வாழ்ந்து அந்த மகிழ்ச்சியின் விளைவாக பரிசாக ஒரு குழந்தை கிடைப்பான். அதன் தாய்மார்களுக்கு பெண்களுக்கு ஆண் குழந்தை என்று சொன்னால் உடனே கண்ணை திறந்து நமக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறந்துட்டான், நமக்கு ஒரு செல்லக்குட்டி வந்துட்டு, நமக்கு காக்க ஒரு தெய்வம் வந்துட்டு, அந்த தெய்வமே ஒரு பிள்ளை வடிவாக வந்துட்டு மகனே 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 என்று உள்ள மலர்ந்து உடலெல்லாம் சுறுசுறுப்பை எடுத்து அப்படியே மகிழ்ந்துருவாளா ஆண் குழந்தை என்ற உடனே. ஏன் இனிமே நம்ம யாரையும் நம்ப வேண்டியல, அண்ணனையோ தம்பியோ அப்பாவையோ கணவனையோ மற்றவர்களையோ நம்ப வேண்டியல. நமக்கு ஒரு சிங்கம் வந்துட்டு நமக்கு ஒரு பிள்ளை வந்துட்டான்னு ஏங்கி நான் தவிப்பேன் மகனே. நமக்கு ஒரு குழந்தை வந்துட்டா நம்ம வாழ்நாள் முழுவதும் இவன் நம்மளை பாதுகாத்துருவான், வாழ்நாள் முழுவதும் இவனை நம்மளை கவர்ந்து பண்ணிடுவான். இப்படி எண்ணி அல்லவா இருந்து என்னை இப்படி பாதியில விட்டுட்டு போகவோ மனம் வந்ததோ மகனே. நல்லறிவா காளிகாதேவிக்கு நீ பலியாகுவதற்காக வந்து அமர்ந்திருக்கிறாய். இந்த தாயினுடைய நிலைமையை நீ நினைச்சு பார்த்தியா? அப்பா உன்னை நான் காணும் ஒரு சனப்பொழுது உன்னை காணும் என்றால் என் மனம் துடியாக துடித்து உன்னை தேடுமே. ஆனால் இப்பொழுது என்னை சனப்பொழுது இல்லை, உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை விட்டு நான் பிரிகிறேன்னு சொல்றியே, அது என்னால் எப்படி நான் தாங்க முடியும்? அப்பா சுருட்ட நல்ல மகனே புளிய மாறோ மகனே புளிய மாறோ மகனே புளிய
பண்றதெல்லாம் பண்ணி விட்டு திருன்னு முழிச்சுட்டு நிக்கிறேன். திருவிழா கட்டையில காணா போன மாதிரி முழிச்சுட்டு நிக்கிறப்ப கிருஷ்ணன். ஏன் அண்ணன் தங்கத்துக்கு ஏற்ற அண்ணன் தான். என்ன அப்புறம் சத்த கட்டையா இருக்காப்ல, அதுக்காக என்ன பண்றது? அதனால ஒண்ணு இல்ல. ஆமா அம்மா அம்மா நாகக்கண்ணி கடந்தாதே, எல்லாம் விதிப்படிதான் நடக்குது. விதிதான் விளையாடியது, கவலை அடையாதே. உன்னுடைய திரௌபதி கூந்தல் முடியணும், பாண்டவர்கள் எல்லாம் வெற்றி பெறணும். ஆக இவனை பலி கொடுத்தால்தான் இவையெல்லாம் நடக்கும். நீ தடை செய்யாதே அம்மா, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். எல்லாம் விதி. எல்லாம் செய்யறதையெல்லாம் செஞ்சு விட்டு எல்லாம் விதி மேல பழிய தூக்கி போடுற பத்தியா? ஆமா. ஏன் கிருஷ்ணா, உனக்கு இது நியாயமா இருக்கா? இதெல்லாம் நடத்துறதெல்லாம் நடத்தி வச்சுட்டு இதெல்லாம் விதிப்படி நடக்குதுமா அப்படின்னு சொல்றியே, என்ன சொல்லி நானே
சொல்லி நானே அழுக எது சொல்லி நானே அழுகையோ எது சொல்லி நானே அழுக எது சொல்லி நானே அழுக என் மகனே நல்ல அறிவான் மகனே காத்துக் கொண்டிருக்கிறார்களே என் மகனை பலி வாங்குவதற்காக. ஆகையினாலே அந்த மகனை பலி ஏற்றக்கூடாது, வேற குழந்தையை ஏற்றுக்கொள், என் மகனை விட்டுடுன்னு அவள்கிட்டயே நான் போய் கெஞ்சி கேட்கிறேன். ஒருவேளை அவன் மனம் இறங்கி உன் பிள்ளைய அழைச்சிட்டு போன்னு வரம் கொடுத்துட்டான்னா, வரம் கொடுத்து விட்டால் என் மகன் பிழைத்துக் கொள்வான் அல்லவா? எவனுக்கு எத்தனை பிள்ளைய வேணாலும் கொடுக்கலாம். ஆனா மனமறிந்து புத்தி சுவாதீனத்தோட ஒரு பிள்ளைய பலி கொடுக்க முடியுமா? முடியாது. உலகத்திலே பிள்ளை செல்வம் என்பது பெரும் செல்வம் அல்லவா? மகனே, நீ எனக்காக துணை இருப்பாய் என்று எண்ணியே வாழ்ந்தேன். ஆனா இப்பொழுது என்னை விட்டுட்டு போறேன் என்று சொல்லுகின்ற போது என்னால் மனம் எப்படி பொறுக்க முடியும்? என்னால் மனம் எப்படி தாழ முடியும்? மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தின் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே, மாதுளம் சிவந்த விழியே, ஆணி பொன் கட்டினில் அரியாசனத்தில் அரசால வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் இடத்திலே பிரணவம் தந்த காளி, காளி யார் தருவார் இந்த அரியாசனோ? யார் தருவார் இந்த அரியாசனோ? யார் தருவார் இந்த அரியாசனோ? அரசோடு எனக்கு ஒரு சரியாசனம். அம்மா, யார் தருவார் இந்த அரியாசனோ? யார் தருவார் இந்த அரியாசனோ? அரசோடு எனக்கு ஒரு சரியாசனம். பேரும் என்று சொல்லாதவள் பெரும் பெரும் சபையை இல்லாதவள் யாரும் சபை அரசோடு எனக்கு ஒரு சரியாசனம். அப்பா, இந்த அரியாசனம் கருத்தனி கூந்தலுக்கு கதி வேண்டுமா? சதங்கைக்கு கதி வேண்டுமா? சதங்கைக்கு கதி வேண்டுமா?
பனி கூந்தலுக்கு கதி வேண்டுமா உங்கள் காலிட்ட சதங்கைக்கு கதி வேண்டுமா கருத்த கூந்தலுக்கு கதி வேண்டுமா காலிட்ட சதங்கைக்கு கதி வேண்டுமா திருத்தமும் இணையான இசை வேண்டுமா அம்மா மீனாட்சி நீ வந்தா நெய் வாசம் அடிக்கும் அத்தாடி மாரியம்மா சொல்லாக்கி வச்ச மாரியம்மா அத்தாடி மாரியம்மா சொல்லாக்கி வச்ச மாரியம்மா மாரியம்மா சொல்லாக்கி வச்ச மாரியம்மா தாயே பச்சை காளியே பவள காளியே என்னுடைய பாலகனாக விளங்கக்கூடிய நல்லறிவானை ஏற்றுக்கொள்ளாமல்
என்னோடு வழி அனுப்பி வைப்பாய். என் மகனை அழைத்துக் கொண்டு நான் சென்று விடுகிறேன். அம்மா அம்மா தாயே பராசக்தி உமையவளே ஓங்காரி அங்காரி வல்லிய திருமண சுந்தரி அம்மா அழைக்கின்றோம் அனுமதியே அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயகி அம்மா பச்சைக்காளி பவளக்காளியே உன்னை அணுகுகின்றோம் நாங்களடி. அம்மா நாயே பராசக்தி உமையவளையே உலகத்து நாயகியே உத்தமியே காளியம்மா ஓங்கார சக்தியடியே உன் அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயகியே எங்களை ஆதரிப்பாயம்மா ஆதரிப்பாயம்மா. கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா குரகேட்டால் ஓடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா அவர் கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா குரகேட்டா ஓடி வருவாளா கூப்பிட்டா கூப்பிட்டா அம்மா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா குரகேட்டா ஓடி வருவாளா கூப்பிட்டா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா குரகேட்டா ஓடி வருவாளா. சுமாரி என்றொரு பேரெடுத்த காரியவர் என்றொரு பேரெடுத்த காரியவர் வந்தவரா கூப்பிட்டா 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 ஓடி வருவாரா அதிகமா குரகேட்டா ஓடி வருவாரா எப்படி தெரியுமா சுமந்தேன்? என் பாலகனாக விளங்கக்கூடிய என் மகனை பெற்றெடுப்பதற்கு நான் என்ன துன்பங்கள் அடைந்தேன், என்ன கஷ்டங்கள் எல்லாம் அடைந்தேன் இல்லையா? நான் என்ன செய்வேன்? ஓரா மாதம் ஓரா ஓரா மாதம் ஓரா மாதம் என்னுடனே நிறைந்து மகனே மகனே கண்ணே ஈரா பெருத்து இளையது பெருத்து
புசித்து நான் அச்சுவை குளித்து அடிவயர் கணத்து சீர் செய்து தாய் மாமன் சீர் செய்து எட்டாம் மாதம் எடுத்தடி நடந்து நான் எடுத்தடி நடந்து 9ஆம் மாதம் பட்டினத்தை அறிந்தே பட்டினத்தை அறிந்து 10ஆம் மாதம் ஆனவுடனே உட்காரவும் முடியாம நடக்கவும் முடியாம நிற்கவும் முடியாமல் துடியாக துடித்து உள்ள பாதத்திலே இருந்து உச்சந்தலையில வரைக்கும் ஏதோ ஒரு உயிர் பிடிச்சு இழுப்பது போல இழுத்து பாலகா உன்னை பெற்றேனடா இந்த காணிக்கோ இந்த காணிக்கோ இந்த காணிக்கோ இந்த காணிக்கோ தூரம் அழுது புலந்தாலும் மாண்டார் வருவதில்லை மாநிலம் தன்னிலே என்று சொல்கிறார்கள். ஆகையினாலே என்னுடைய அருமை பாலகனாக விளங்கக்கூடிய மகனை நான் பெற்றெடுத்து இப்படி காளிகாதேவிக்கு பலி கொடுப்பதற்காகவா நான் இப்படியெல்லாம் செய்தேன். அப்பா மகனே, அப்பா 32 லட்சணமா அப்பா நான் வளர்ந்த என் மகனே உபயம்
அத்தினல மருமையனா என் மகனே செல்வமே மகனே இங்க ஆத்தட்ட கொடுத்து கொடுக்கலாம்ல இந்தா அந்த சைடுல நிக்கிறீங்களா அங்க நினைக்கிறேன்